ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட March 28 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போறான்னா, ஃபிக்ஸ்டு த பேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் இருக்குல்ல, WMA, அதை வந்து லிமிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸை வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 2.5 lakh crores ஃபிக்ஸ் பண்ணுறான். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர், அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ எதனாலனா, டு ஹெல்ப் த கவர்மெண்ட் மேனேஜ் ஷார்ட் டேர்ம் கேஷ் ஃப்ளோ மிஸ் மேட்ச் நடக்குதுல்ல, நம்ம எக்கனாமியில் வந்து ஷார்ட் டேர்ம் மிஸ் மேட்ச் நடக்குதுல்ல, ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறான்னா, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து 2.5 lakh crores வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான். இது எதுனா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்னா என்னன்னா, ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் பை த RBI டு கவர்மெண்ட். RBI வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2.5 lakh crores. ரூல்ஸ் என்னன்னா, 70% ஆஃப் ரூல்ஸ் என்னன்னா ட்ரிகர் மார்க்கெட் பாரோவிங்க வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் வந்து நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்து ரைஸ் பண்ணோம்ல கரெக்டாக, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கரெக்டாக. வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் வந்து ரெப்போ ரேட்டை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓவர் டிராஃப்டில் வந்து ரெப்போ ரேட் ப்ளஸ் ஒரு 2% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பாரோயிங் பிளான் எவ்வளோ இருக்க போகுதுன்னா, 8.2 lakh crores வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் H1ல, அதுலேருந்து 2.5 lakh வந்து இப்போ வந்து ஏப்ரல் டு செப்டம்பரில் வாங்க போகிறாங்க. எந்த லீகல் பேசிஸ் கீழனா, செக்ஷன் 17(5) RBI Act 1934 கீழே. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸை வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறான். எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறான், 2.5 lakh crores வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறான், ஷார்ட் டேர்ம் கேஷ் ஃப்ளோ மிஸ் மேட்சுக்காக. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் என்ன பண்ண போறான்னா, எக்ஸ்டெண்டட் த சஸ்பென்ஷன். என்னத்தை சஸ்பென்ஷன் பண்ண போறான்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். இதுக்கு நான் 7 key அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறான். இதை வந்து நீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இந்தியாவிலே வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறத சஸ்பென்ஷன் பண்ணுறான். அந்த சஸ்பென்ஷன் பண்ணுற பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். எது வரைக்கும்னா, டில் March 31, 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். டு கண்ட்ரோல் த ஃபுட் இன்ஃப்ளேஷன் அண்டு ஸ்பெகுலேட்டிவ் ப்ரைஸ் வால்டைலிட்டியை வந்து குறைக்கிறதுக்காக. என்னென்னலாம் இதில் கவர் ஆகலாம், கிரெயின்ஸில் வீட்டு, பேடி, நான் பாஸ்மதி ரைஸ்லாம் என்னால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பல்ஸில் வந்து சன்னா, மூங்கு, ஆயில் சீடில் வந்து சோயாபீன், மஸ்டர்டு, க்ரூட் பாம் ஆயில், இதெல்லாம் வந்து பேன் பண்ணுறோம். தென் இனிஷியல் பேன் எப்போ இருந்ததுன்னா, December 2021 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி 5 years வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து has issued the new guidelines mandate of legal entity identifier. 2 மேண்டேஷன் ரிலீஸ் பண்ணுறான். ஒன்று வந்து லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான், யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். எதுக்காகனா, டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி ட்ரேசபிலிட்டி இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் யார் உனக்கு வந்து ஷேர்ஸ் விற்கிறா, யார் வாங்குறா, அது எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த மாதிரி ஒரு சில ட்ரேசபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்காக 2 டூலை ரிலீஸ் பண்ணுறான். மேண்டேட்டிங் லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்னு ஒன்று, யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். LEI, இது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் வந்து எப்போ எஃபெக்ட் ஆக போகுதுன்னா, 2026 March 2026 இந்த வருஷத்துலேருந்து வச்சிங்களேன். இது மொத்தமாக 20 கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக் கோட் மாதிரி, இதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் மாதிரின்னு வச்சிங்களேன். இதோட பர்பஸ் என்னன்னா, ஹூ இஸ் ஹூ, யாருக்கு விற்க போறா, யார் அவங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்காக. அப்புறம் வைல் UTIனா என்ன, யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் Jan 1 Jan 1 2027 இது 26, இது 27. இதில் மொத்தம் 52 digit கேரக்டர் கோடு இருக்கும், இன்க்ளூடிங் LEI அண்ட் யூனிக் ஸ்ட்ரிங் இருக்கும். இதோட பர்பஸ் என்னன்னா, ஐடென்டிஃபைஸ் விச் டிரான்சாக்ஷன் இஸ் விச். இப்போ கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும், RBI டிரான்சாக்ஷன் நடக்கும், SEBI டிரான்சாக்ஷன் நடக்கும், அதுதான் விச், எந்த டிரான்சாக்ஷன் நடக்க போகுதுன்றது. தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான்னா, ரிலீஸ் ரேட்ஸ் பேமெண்ட் விஷன் 2028 ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். அண்ட் இந்த வருஷம் March 27, 2026 வித் தீம் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஷேப்பிங் இந்தியாஸ் பேமெண்ட் ஃப்ரான்டியர்னு ஒரு தீம் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேமெண்ட் விஷன் 2028 ரிலீஸ் பண்ணுறான். இது கீழே மொத்தம் 15 இனிஷியேட்டிவ் பண்ணுறான், டு என்ஹான்ஸ் செக்யூரிட்டி, ட்ரஸ்ட், இனோவேஷன், குளோபல் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்தியாஸ் பேமெண்ட் சிஸ்டம் 2028 கீழே. இதில் விஷன் 2028 எதை நோக்கி இருக்க போகுதுன்னா, செக்யூர், ஸ்மார்ட், குளோபல் பேமெண்ட் ஈகோசிஸ்டத்தை பொறுத்து இருக்க போகுது. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போமா, எலக்ட்ரானிக் செக் ரிலீஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் செக், எலக்ட்ரானிக் செக், பிளாட்ஃபார்ம் ரெகுலேஷன், RBI ரெகுலேட், RBI யாரெல்லாம் ரெகுலேட் பண்ண போகிறோம்னா, இ-காமர்ஸ், லார்ஜ் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ரெகுலேட் பண்ண போகிறோம்.
ஷேர்டு லைபிலிட்டினா என்னன்னா ஃப்ராட் லாஸ் ஷேர்டு பிட்வீன் சென்டர் பேங்க் அண்ட் ரிசீவர் பேங்க்குக்கு நடுவில் வந்து லைபிலிட்டியை வந்து ஷேர் பண்ண போகிறான். தென் கஸ்டமர் கண்ட்ரோல் ஃபீச்சர் யூஸ் கேன் ஷிஃப்ட் ஆன் ஆஃப் ஆல் டிஜிட்டல் பேமெண்ட் மோட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறான் யார்? ஆர்பிஐ. தென் சுதர்ஷன் பட்நாயக் இருக்கார்ல, சாண்ட் ஆர்டிஸ்ட், போன வருஷம் கூட ரஷ்யா கிட்ட இருந்து வந்து ஐஎஸ் ஆனரரி டாக்டரேட் வாங்கியிருந்தார்ல, அவர் தான் சுதர்ஷன் பட்நாயக். அவர் நேம்டு பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் சென்சஸ். நம்ம 2027 பிக்கஸ்ட் சென்சஸ் நடக்க போகுது இல்லை, அதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து சுதர்ஷன் பட்நாயக்கை நம்ம கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் பை யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான். அமித்ஷா கீழே இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து இதை லீட் பண்ணுறாங்க. எய்ம் டு பூஸ்ட் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் த டிஜிட்டல் சென்சஸில் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. இது வந்து 16th சென்சஸ் இன் இந்தியாவில். 8th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருக்க 8th சென்சஸ். இது வந்து 8th சென்சஸ் ஆஃப்டர் 1947க்கு அப்புறம் இருக்க 8th சென்சஸ். டோட்டலாக வந்து 16th சென்சஸ். தென் இது எந்த லாசூட் கீழே வருதுன்னா சென்சஸ் ஆக்ட் 1948 கீழே தான் வருது. இதை யார் எந்த அத்தாரிட்டி கீழே வந்து இது நடக்க போகுதுன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் இதெல்லாம் நடக்க போகுது. இதோட கீ ஃபீச்சர்னு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் இன் இந்தியா. அப்புறம் இதோட மேஸ்கார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 2 மேஸ்கார்ட் அந்த சென்சஸ்க்கு. பிரகதினா ஃபீமேலு, விகாஸ்னா மேல், 2 மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற மேஸ்கார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியா வந்து பிரிக்ஸோட 2026 சேர்மனாக மாற போகிறான். இந்தியா அஷ்யூம் த பிரிக்ஸ் சேர்மன் ஆஃப் 2027க்கு 2026 சாரி ஜான் 2026 டேக்கிங் ஓவர் த பிரேசில் கிட்ட இருந்து பிரிக்ஸோட சேர்மன்ஷிப்பை இப்போ யார்? இந்தியா வாங்க போகிறோம். ரஷ்யா வந்து 2024 இருந்திருப்பான், அவங்ககிட்ட இருந்து பிரேசில் வாங்கியிருப்பான். பிரேசில் கிட்ட இருந்து இப்போ இந்தியா வாங்குறான். திஸ் இஸ் இந்தியாஸ் 4th பிரசிடென்சி. 4 டைம் வந்து பிரசிடென்சி இருந்திருக்கான். எப்போனா 2012, 16, 21, இப்போ 26ல். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெண்டட் 11 மெம்பர் ஃபார்மேட் 11 மெம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணுறான் பிரிக்ஸ் பிரசிடென்சியை, சேர்மன்ஷிப்பை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமிட் எங்கே நடக்க போகுதுன்னா நியூ டெல்லியில் நடக்குது. இதோட தீம் என்ன? பிரிக்ஸ். அந்த 2026 தீம் என்ன? பில்டிங் த ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி தான் இதோட தீமு. பேஸ்டான எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் விஷன்றதை பேஸ் பண்ணியிருக்கு. யார் ரிலீஸ் பண்ணுறதுனா நரேந்திர மோடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதோட கோர் மெம்பர் யாரெல்லாம்? மொத்தமாக வந்து 5 மெம்பர். பிரேசில் பிரிக்ஸுக்கு 5 மெம்பரா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. நியூ மெம்பர் யாரெல்லாம் ஆட் இருக்குன்னா எஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, சவுதி அரேபியா அண்ட் இந்தோனேஷியா. மொத்தமாக வந்து 11 மெம்பர் வந்து இப்போ பிரிக்ஸில் இருக்காங்க. தென் ஹைதராபாத் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறான். என்ன ஹோஸ்ட் பண்ண போகிறான்னா வேர்ல்டு புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல் பீஸ் கான்ஃபரன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறான். கரெக்டாக எங்கன்னா 2026ல் டு ப்ரொமோட்டிங் த டயலாக் அண்ட் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கறதுக்காக. இந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்ன? வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸு. எங்கே நடக்க போகுதுன்னா புகம்பெட்டு, ஹைதராபாத்தில். தென் 2 இடத்துல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு இந்த பலாசியோ ஹோட்டல் ஆஃப் புகம்பெட்டு ஹைதராபாத்தில், பதவனம் அண்டு நாகார்ஜுனா சகர் இங்கே 2 இடத்துல நடக்க போகுது இந்த புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து. த ஈவெண்ட் பிரிங்ஸ் டுகெதர் த குளோபல் டெலிகேட்ஸ் டு ப்ரொமோட் பீஸ், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக கொண்டு வராங்க. இட் ஷோகேஸ் த புத்தவனம் ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் ஹப்பா. புத்தவனம் இங்கே இருக்குல்ல, இந்த புத்தவனத்தை வந்து புத்திஸ்ட் ஹப்பா வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கீ கண்ட்ரிஸ் எதெல்லாம் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ஜப்பான், ஸ்ரீலங்கா, வியட்நாம், ஜெர்மனி, சவுத் கொரியா. இவங்க 5 கண்ட்ரி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து பிளான் பண்ணுறான். என்ன பிளான் பண்ணுறான்னா 8.2 lakh crores வந்து மார்க்கெட் பாரோயிங்கே பிளான் பண்ணுறான். இது வந்து 51% எதில் இருந்துன்னா இவன் வச்ச டார்கெட் என்னன்னா 16.09 lakh crores வந்து டார்கெட் வச்சிருப்பான். அதுலேருந்து 51% 8.20 crores வந்து மார்க்கெட் பாரோயிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இந்த வருஷத்துல வந்து வாங்கியிருப்பான். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் ஃபைனலைஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் FY 2026-27 பாரோயிங் பிளான் டு ரேஸ் 8.20 lakh crores வந்து பாரோ பண்ணுறான். எதுக்காக? மார்க்கெட் லோனில். இது மொத்தம் 51% ஆஃப் ஆனுவல் டார்கெட்டு. எதுக்காகனா இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன? இந்த மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து 4.3% வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இல்லைனா சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த 8.20 lakh crores வந்து பாரோ பண்ணுறோம்.
இந்த ஆனுவல் பாரோயிங் எவ்வளோனா 16.9 lakh crores. அதுலேருந்து 8 அதுலேருந்து பாதி பர்சன்டேஜ். முன்னாடி 17.2 lakh crores தான் ஃபிக்ஸ் ஆகிடுது, அதை வந்து சேஞ்ச் பண்ணி தான் 16.09 lakh crores தான் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. தென் மோட் என்னன்னா டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஜி செக்யூரிட்டி ஸ்கேல், கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஸ்கீல தான் வந்து பாரோ பண்ண போகிறாங்க. டோட்டலாக வந்து இந்த ஆக்ஷன் வந்து 26 வீக் நடக்க போகுது. இதோட மெச்சூரிட்டி பீரியட் பாருங்களேன், 3 to 50 years. அப்புறம் 29% ஆஃப் லார்ஜஸ்ட் ஷேர். தென் 10 years பாண்ட் ஷேரு, 29% ஆஃப் லார்ஜஸ்ட் ஷேர். இது எதை சப்போர்ட் பண்ணது போதுன்னா 4.3% ஆஃப் ஜிடிபி, ஃபிஸ்கல் டெபிசிட், ஜிடிபி கீழே இருக்க ஃபிஸ்கல் டெபிசிட்டை சப்போர்ட் பண்ண போகுது. தென் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா சைன் 2 டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. எவ்வளோனா 858 crores. யாருக்கு நடுவுலனா டீல் இன்க்ளூட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் துங்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். துங்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து துங்ஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரஷ்யா கிட்டேயும், P-8I ஏர்கிராஃப்ட் வந்து யூஎஸ்ஏ கிட்டே இருந்தோம். அப்போ 2 டீல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 858 crores வந்து 2 டீலுக்கு சைன் பண்ணுறான். துங்ஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தோம், P-8I ஏர்கிராஃப்ட் வந்து யூஎஸ்ஏ பேஸ் ஃபார்ம் கிட்ட இருந்தும் வந்து வாங்குறான். எதுக்காகனா இந்தியாஸ் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் மார்டைன் கேப்பபிலிட்டி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதை யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்கன்னா ராஜேஷ்குமார் சிங் தான் சைன் பண்ணுறாரு. எங்கன்னா டெல்லியில். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சைன்ஸ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட் வந்து 445 crores வந்து ரஷ்யா கிட்ட இந்த துங்ஷா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கிட்டக்காக. அப்புறம் ஜேஎஸ்சி ரோசோபோன் எக்ஸ்போர்ட், இது வந்து யூஎஸ்ஏ பேஸ்டு ஃபார் அக்யூர் துங்ஷா ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம். தென் இது வந்து ரஷ்யாவோட ஒரு ஏஜென்சி. தென் P-8I ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், இது யார்கிட்ட இருந்து வாங்க போறோம்னா போயிங் இந்தியன் டிஃபென்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட வாங்க போறோம் 413 crores. தென் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹேஸ் லான்ச் த ப்ராஜெக்ட் வாயு பட்டன் லான்ச் பண்ணுறான். இது ஒன்றுமே இல்லை, ஹெலிகாப்டர் இருக்குல்ல, ஹெலிகாப்டர் போகும்போது அதுக்கு மேலே வந்து ட்ரோனை மவுண்ட் பண்ணி அட்டாக் பண்ணுற ஒரு 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 ப்ரோக்ராம் தான் வந்து வாயு பட்டு. இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் டிராப்டு ட்ரோன் சிஸ்டம் சொல்கிறாங்க. இஸ் டெவலப்டு பை டைரக்டரேட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் டிசைன் தான் வந்து டெவலப் பண்ணுறான். பேர் என்ன, வாயுபன். இந்த ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு கன்வெர்ட் த ஹெலிகாப்டர் இன்டூ ட்ரோன் கேரிங் மதர்ஷிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஹெலிகாப்டரை வந்து ட்ரோன் கேரிங் மதர்ஷிப்பாக டு என்ஹான்ஸ் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அண்டு பைலட் சேஃப்டிக்காகவும். இதுக்கு மீனிங் என்ன, ஏரோ. இந்த டைப் என்னன்னா ஏர் லான்ச் எஃபெக்ட் ட்ரோனுன்ற சொல்கிறாங்க. இது லான்ச் பிளாட்ஃபார்ம் ஹெலிகாப்டர்லேருந்து 50 kilometer வந்து ரேஞ்சு, 80 kilometer வந்து அட்டானமஸாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்டியூரன்ஸ் என்னன்னா 30 minutes. தென் பிரிசம் எஸ்டினா என்ன, ஒரு போர்ட்டல் லான்ச் டு ஃபாஸ்ட் ட்ராக் த ரோடு ஓவர் த பிரிட்ஜ் அப்ரூவல். என்னன்னா பிரிசம் எஸ்டின்னு ஒரு விஷயம் லான்ச் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க, ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணுறாங்க. அது என்னன்னா எங்கே லான்ச் பண்ணுறாங்க, நியூ டெல்லியில். யாருன்னா நிதின் கட்காரியும் அஸ்வினி வைஷ்ணவ் 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா டு எய்ம்ஸ் டு டிஜிட்டைஸ் அண்ட் ஸ்பீட் அப் த அப்ரூவல் ப்ராசஸ். இப்போ ரோடுக்கு மேலே பிரிட்ஜ் வர்றது, ரோடு ஓவர் பிரிட்ஜஸ்லாம் இருக்குல்ல, ரோடுக்கு மேலே பிரிட்ஜ் வர ப்ராசஸ்லாம் வந்து சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரிசம் எஸ்டி போர்ட்டல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா போர்ட்டல் ஃபார் ரயில் லோடு இன்ஸ்பெக்ஷனு, ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டீல் கிரிடர்ஸ், பிரிசம் எஸ்டின்றது. அப்போ இது என்ன, ரோடு ஓவர் த பிரிட்ஜ் அதை வந்து அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக 2 பேர், நிதின் கட்காரியும் நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரும், அப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ் நம்ம கம்யூனிகேஷன் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, ரயில்வே மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு ரெடியூஸ் த டிலே சிக்னிஃபிகன்ட்லி, அந்த டிலேயை வந்து தடுக்கிறதுக்காக. டெவலப்பர் யாருன்னா, இது யார் டெவலப் பண்ணுறதுனா டிஜிட்டல் இந்தியா கோஆப்ரேஷன் தான் டெவலப் பண்ணுறான். முன்னாடியே 12 month வந்து இருந்தது அந்த பீரியடு. 2 to 3 monthக்குள்ளே அப்ரூவல் 3 to 4 monthக்குள்ளே அப்ரூவல் கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க. இந்த மினிஸ்ட்ரி எந்தெந்த மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகுதுன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெயின்டையும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் என்ன பண்ணுறான்னா பேரண்ட் பண்ண போகிறான், பார்ட்னர்ஸ் வித் யூடியூபோட பார்ட்னர்ஷிப்ஸ் ஆகிறான். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஆர் சைன் எம்ஐ வித் யூடியூப் கூட வந்து சைன் பண்ண போகிறான். எதுக்காகனா டு ப்ரொமோட் இந்தியாஸ் ஃபோக் அண்ட் ட்ரைபல் மியூசிக் வேர்ல்டு வைட். ஃபோக்கை வந்து வேர்ல்டு வைடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யார் என்ன பண்ண போகிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் யூடியூபும் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை பண்ண போகிறாங்க. இந்தியாஸ் ஃபோக் அண்ட் ட்ரைபல் மியூசிக் வேர்ல்டு வைடு இந்த ஈவெண்ட்டை பண்ண போகிறாங்க. இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸ்னா டிஜிட்டல் எம்பவர்மெண்ட், குளோபல் ரிசர்ச் அண்ட் மாடர்னைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்காக. யார்
மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் யூடியூபும் சேர்ந்து பண்ண போகிறான். இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் யார் யாரெல்லாம் பண்ண போகுதுன்னா சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்டும், அப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸும், அப்புறம் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. அப்போ 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்றான். யாரு கூடனா TRIFED கூட சேர்றான். எதுக்காகனா ஆன் மார்ச் டு ஸ்ட்ரென்தன் த இ-காமர்ஸ் ஃபார் ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ். இந்த ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ்லாம் எண்ட் டு எண்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் ட்ரைஃபெடும் ட்ரைபல் இன்ஸ்டியூட் இவங்க 2 பேரும் சைன் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி பெனிஃபிட் த ரிமோட் ட்ரைபல் ரீஜனை வந்து பெனிஃபிட் பண்ணுறதுக்காக. ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி என்னன்னா BNPL, புக் நோ பே லேட்டர்ன்ற ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வாங்கிட்டேன்னு வச்சிங்களேன், இப்போ ட்ரைபல் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் அதிகமாக இருக்கும்ல, வாங்கிட்டு அப்புறமேட்டு பே பண்ணுற மாதிரி தான். அதுக்காகவும் இதோட டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணியிருக்காங்க. அபவுட் ட்ரைட் அஃப்னா சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்ட் பை 1987 அண்டர் எதுக்கெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். ரோல் என்னன்னா ப்ரொமோட் சஸ்டைனபிள் ட்ரைபல் லைவ்லிஹுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. தென் லக்ஷ்யா ஏஎம்சியும் வந்து செபி அப்ரூவல் வாங்குறான். எதுக்குன்னா டு லான்ச் த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர்றதுக்காக செபி கிட்ட இருந்து லக்ஷ்யா ஏஎம்சி வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அப்ரூவல் வாங்குறான். ஸ்பான்சர் யார்? இதோட ஸ்பான்சர் வந்து வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் தான் இதோட ஸ்பான்சர். யூனிஃபேக்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏஎம்சி ஹெட் குவார்டர்ஸ் அகமதாபாத்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஏஎம்சி வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து செபி கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்க. தென் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி இருக்காங்கல்ல, அவன் அனௌன்ஸ் பண்ணுறான் ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறான். டு ப்ரொடெக்ட் ஃபீமேல் கேட்டகரி ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னா, இந்த பாலிசி இன்ட்ரடியூஸ் த பயாலஜிக்கல் செக்ஸ் பேஸ்டு ஈக்குவாலிட்டி ரூல்ஸ்னு ஒன்று கொண்டு வரான். இப்போ இந்த மாதிரி செக்ஸ் பேஸ்டு ஈக்குவாலிட்டி ரூல்ஸ் இருந்தால் தான் இப்போ சப்போஸ் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து உமன் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கல்ல, ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும், ஒரு சில பேர் டோப் எடுத்திருப்பாங்களே, ஆன்டி டோப்பிங்லாம் எடுத்திருப்பாங்களே, அதை கம்மி பண்ணுறதுக்காகவும் பயாலஜிக்கல் செக்ஸ் பேஸ்டு எலிஜிபிலிட்டி ரூல்ஸை வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ண போகிறாங்க. யார் பண்ண போகிறாங்கன்னா டு பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதோட நேம் என்னன்னா பாலிசி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபீமேல் கேட்டகரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. எதுலேருந்துன்னா 2028 ஒலிம்பிக்ஸ்ல இருந்து.